அவங்களோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுப்பேன். நான் அவங்களுக்கு வந்து பிளாண்டாக உங்களுக்கு காப்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட்டுன்னு என்னால் கொடுத்துட முடியாது டயட்டு. இப்போ எனக்கு பித்தம் கப்பம் ஏதோ வாதம் இருக்குன்னா இதுதான் எனக்கு எப்போவுமே இருக்கும்னா அப்படி கிடையாது. சரி, நீங்களாம் வந்து இந்த நெட்டில் வந்து டெஸ்ட்டு இருக்கும், அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சில இஷ்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், அவங்களுக்கு பேக் இஷ்யூஸ் இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம், அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு சில இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பயப்படுவாங்க எங்கே நம்ம தோங்கினா வந்து அது விழுந்துருவோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து யார் வேணாலும் எத்தனை வெயிட் வந்து தாங்குமா இது? ஸோ அதாவது ஒருத்தங்க நல்லா வந்து எக்கோ ஆனதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தங்க இன்ஃபார்ம் இது பண்ணுறாங்க, அவங்களோட கோல் என்னவா இருக்கும் அப்படின்றத முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அவங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரினா எப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கும், இல்லை அவங்களுக்கு வந்து சில இஷ்யூஸ் இருக்கும். ஸோ தெரப்பட்டிக்கலாக சில இஷ்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், அவங்களுக்கு பேக் இஷ்யூஸ் இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம், அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு சில இஷ்யூஸ் இருக்கலாம். அதை நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆசனாஸ் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, ஸோ இங்கே போனேன், எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, இது கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போ எனக்கு, ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து செலிப்ரிட்டிஸ் வராங்க இங்கே. சரி, இப்போ வெறும் ஆசனம் மட்டும் கற்றுருவீங்களா இல்லை டயட் பிளான் சொல்லி தருவீங்களா சார்? இப்போது டயட் பிளான் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அது எப்படின்னா, இப்போ பாருங்கள், ஸோ நிறைய பேர் வந்து இப்போது ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க உங்கள் பாடி டைப்பை எண்டோமாஃப், மீசோமாஃப், எக்டோமாஃப் பிரிப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து காப்ஸு, ஃபேட்டு, ப்ரோட்டீனு, ஸோ அதை வந்து ஆர்டரில் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த காப்ஸு, ப்ரோட்டீன், ஃபேட் அந்த ஒரு மிக்ஸ்டில் டயட்டில் கொடுப்பாங்க. நான் எப்படி பார்ப்பேன்னா, நான் வந்து இந்த காப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்டை விட நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கா ஃபுட்டில். அப்புறம் உயிர் சத்து உள்ள ஃபுட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிப்பேன். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணுன்னா எப்படி எண்டோமாஃப், மீசோமாஃப், எக்டோமாஃப்னு அவங்கள பிரிக்கிறாங்களோ, நம்ம வந்து யோகாவில் வந்து வாதம், பித்தம், கப்பம்னு சொல்லிட்டு அவங்களோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுப்பேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களோட பாடி டைப்பை வந்து கப்பம் இருக்குது, இப்போ என் பாடி டைப் பித்தம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் உங்களுக்கு வந்து பிளாண்டாக உங்களுக்கு காப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்டுன்னு என்னால் கொடுத்துட முடியாது டயட்டு. இப்போது நான் உங்களுக்கு பிளாண்டாக கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ கேர்டில் ப்ரோட்டீன் இருக்கா, உங்களுக்கு வந்து நான் நைட் டைமில் 100 grams ஆஃப் கேர்ட் எடுத்துங்க, யோகட் எடுத்துங்க, ரைஸ் எடுத்துங்க அப்படின்னு நான் கொடுத்துட்றேன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து கூட வெஜிடபிள்ஸ் எடுத்துங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து கப்பம் பாடி, ஓகே, நான் வந்து பித்தம்னு வச்சுங்களேன், பித்தம் பாடி, உங்களுக்கு கப்ப பாடி. நீங்கள் சாப்பிட்றீங்க, அந்த கேர்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு கன்ஜெஷன் ஆகும். பிகாஸ் கப்பத்தோட டைம் வந்து ஈவினிங் 4 hours, ஓகேவா. ஸோ கப்பம் இருக்கிற பாடிக்கு முன்னாடியே அந்த கப்பம் ரிலேட்டடான ஃபுட்டெல்லாம் ஈவினிங்க்கு முன்னாடியே கன்சியூம் பண்ணுறது நல்லது. ஸோ உங்களோட பாடி டைப் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் நைட்டு உங்களுக்கு யோகட்டோ, கேர்டோ, ஐஸ்கிரீமோ ஏதோ ஒன்று விச் இஸ் கோயிங் டு காஸ் அந்த கப்பத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி ஃபுட்டை நான் நைட்டில் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அது முன்னாடியே முடிச்சிருங்கன்னு சொல்லுவேன். பிளாண்டாக ப்ரோட்டீன், காப்ஸ், ஃபேட்டுன்னு போகாமல் உங்களோட பாடி டைப்பையும் அனலைஸ் பண்ணி ப்ரோட்டீன், காப்ஸ், ஃபேட்டையும் இன்க்ளூட் பண்ணி மைக்ரோ நியூட்ரியன்ஸையும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். இது எல்லாமே வந்து தமிழ் இதுபடி தான் கொடுப்போம். இந்த பதார்த்த குண சிந்தாமணின்னு சொல்லுவாங்க, இந்த தேரையர் சித்தர்னு சொல்லிட்டு அவரோட புக்கு. அப்புறம் ப்ளஸ் வந்து இந்த வாதம், பித்தம், கப்பம் வந்து காலங்காலமாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் நெட்டில் போட்டாலே என்னென்ன ஃபுட் கேட்டகரின்னு வந்துடும். வாதத்தில் என்னென்ன இருக்குது, கப்பமில் என்னென்ன இருக்குது, பித்தமில் என்ன இருக்குது, அதை நீங்கள் பேலன்ஸ்டாக சாப்பிட்டுக்கிட்டாலே உங்களோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க ஒருத்தவங்க வந்து கபம், ஒருத்தவங்க வந்து பித்தம் பாடி அப்படின்ட்டு? இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ நான் பித்தம், நீங்கள் பித்தம், நான் கப்பம்னு வச்சுங்களேன், நீங்கள் வாதம், கப்பம் ஏதோ ஒன்று வச்சுங்க, நீங்கள் பித்தம், கப்பம் 2 பேரும் நம்ம போயிட்டு நைட்டு போகிறோம், டின்னருக்கு போகிறோம். ஸோ நான் அந்த கர்ட் ரைஸு, இந்த யோகட்டு, ஃபினிஷிங் டச்சாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஃபர்ஸ்ட் நாள் டெஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் நான் அது சொல்கிறேன். நம்ம போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து இப்போ பித்தம் இருக்கிற உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், எனக்கு வந்து அந்த கன்ஜெஷன் ஏற்படும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு அந்த நோஸில் கன்ஜெஷன் எப்போவுமே இருக்கிறதுனால அது மட்டுமே வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் நீங்கள் உங்களுக்கு இது பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு ஆயுர்வேதா டாக்டர்கிட்டையோ போனாலும், ஸோ இந்த மாதிரி யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் வெறும் வந்து ஆசனா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட சர்டிஃபிகேஷனில் அவங்களுக்கு வந்து வாதம், கப்பம், பித்தம் பற்றியும், அனாட்டமி பற்றியும், பாடி டைப்பை பற்றியும் எல்லாத்த பற்றியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா.
ஸோ அப்போ அப்படி வந்து கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ் கேட்போம். உங்களுக்கு சைனஸ் இஷ்யூ இருக்கா, வேறு என்னென்ன உங்களோட இஷ்யூஸ் இருக்குது, அது கப்பம் ரிலேட்டடாக இருக்கிற நிறைய இஷ்யூஸ் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க பாடி டைப்பை கப்பத்தில் ஆட் பண்ணலாம். பித்தம் ரிலேட்டடாக அவங்க நிறைய இஷ்யூஸ் சொல்கிறாங்கன்னா அவங்க பாடி டைப்பை, இது ஜெனட்டிக்கல் பாடி டைப். இப்போ எனக்கு பித்தம் கப்பம் ஏதோ வாதம் இருக்குன்னா இதுதான் எனக்கு எப்போவுமே இருக்குன்னா அப்படி கிடையாது. இப்போ கப்பம் தான் இருக்குன்னா கப்பம் தான் எப்போவுமே இருக்குன்னா அப்படி கிடையாது. ஸோ இன் அ டே 4 hours, மார்னிங் 4 hours பித்தம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், மத்தியானம் 4 hours வாதம் இருக்கும், ஈவினிங் 4 hours கப்பம் இருக்கும். அது வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது மத்தியானம் இப்போ எனக்கு வந்து கப்பம் பாடியோ வாத்தம் பாடியோ இருந்தால் அந்த டைமுக்கு நான் ப்ராப்பராக சாப்பிட்டுக்கணும். இப்போ என்னோடய பாடி கப்பம் அப்படின்னா ஈவினிங் டைமில் தான் நான் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்ணும். அதாவது கப்பம் இருக்கிற ஃபுட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி மற்ற ஃபுட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிக்கிறது வந்து உங்களோட நீங்களாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட டிசீஸ் கேட்டகரி, அதாவது உங்களுக்கு என்ன மாதிரிலாம் இஷ்யூஸ் இருக்குதுன்னு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தங்களை கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, நீங்களாக வந்து இந்த நெட்டில் வந்து டெஸ்ட்டு இருக்கும், அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது ராங்காக வர சான்சஸ் இருக்குது. செல்ஃபாக எக்ஸாமின் பண்ணாமல் ஒரு டாக்டர் மூலமாக பண்ணுறோம். ஆமாம், டாக்டர் மூலமா பண்ணுறது. நீங்கள் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட போனாலும் அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா, எண்டோமாஃப், மெசோமாஃப், எக்டோமாஃப்னு. அதுவுமே வந்து வாதம் கப்பம் இதுதான். அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு டயட் வாங்குறது சேஃபு. நீங்கள் ரேண்டமாக போய் ஒரு ட்ரைனர் கிட்ட போய் டயட் கேட்குறத விட நீங்கள் உங்கள் பாடி டைப்பை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு டயட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டு, அதுதான் சேஃபஸ்ட்டு டயட்டு. நீங்கள் ஒரு ட்ரைனர்கிட்ட போயிட்டு அவங்க ஒர்க் அவுட் பிளான் கொடுக்குறாங்க, ஓகே, டயட் பிளான் பிளாண்டாக, அதாவது 10 பேருக்கு ஒரு டயட் பிளான் வச்சுருப்பாங்க, அதை வந்து அப்படியே டிக்குன்னு அமுச்சு விட்ருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயட்டை சாப்பிட்டா மட்டுமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். சார், இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்க இடம் வந்து பயப்படுவாங்க, எங்கே நம்ம தோங்குனா வந்து அது விழுந்துருமோ அப்படின்ட்டு. ஸோ இது வந்து யார் வேணாலும் எத்தனை வெயிட் வந்து தாங்குமா இது? ஆமாம், நிறைய பேர் கேட்குற கொஷின் தான் இது. ஸோ நாங்கள் ஒரு ரிக்கை பொறுத்து நம்ம எப்படி ரிக் பண்ணியிருக்கோம், எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது 1000 கிலோ வரையும் தாங்கும். ஓகே, நீங்கள் 1001 இருந்தால் தான் கவலை பண்ணணும், இல்லைன்னா தாராளமாக யார் வேணால் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சில வீடியோஸ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஹூக்லேயே நம்ம கிட்ட 3% வந்து பண்ணுற சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படின்னா தாராளமாக ஒரு ஆள் தாராளமாக உட்காந்து இதில் பண்ணலாம். ஸோ அது யார் வேணாலும் பண்ணலாம், ஜஸ்ட்டு ப்ராப்பராக ப்ராக்டிஸ் இருந்தால். ஆமாம், யார் வேணால் பண்ணலாம். ஒபிஸு, ஃபேட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஏரியல் யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம் வித் கைடன்ஸோட. ஓகே சார், உங்களை ஃபஸ்ட் எது இன்ஸ்பயர் பண்ணதுனால ஏரியல் யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ ஹத யோகா ப்ராக்டிஸ் வந்து நான் கொஞ்சம் நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஹத யோகா ப்ராக்டிஸ் எனக்கு வந்து இந்த முடக்கவாதம் இதெல்லாம் இருந்ததுனால ஹத யோகா அதெல்லாம் சரியாகி ஒரு அளவுக்கு என்னோடய மெடிக்கேஷனால் அந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு. பட் என்னோடய கண்டிஷன் அந்த அளவுக்கு ரெடி ஆகலை. பட் ஹத யோகா அந்த ட்ரெடிஷ்னல் ஆசனா ப்ராக்டிஸும் கூடவே அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சும் ஃபுட்டும் எல்லாம் மாற்றிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் போது நிறைய ஆசனங்கள் என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ நிறைய 3 மாதம் எனக்கு வந்து 1 மாதம் ஆகும்னு சொல்கிற ஹெட் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே சீக்கிரமாக 1 வீக் 2 வீக்ஸ்லேயே வந்து ப்ராக்ரஸ் ஆச்சு நல்லா. ஏன்னா ஃபுல் டைமாக நான் இதில் தான் இருந்தேன், வேலைக்கு இல்லை, வேலை கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்ரஸ் ஆகும்போது என்னோடய ப்ராக்ரஸ் நம்மளோட மைண்ட் வந்து எப்போவுமே வந்து சரி ப்ராக்ரஸ் ஆச்சுன்னா அடுத்த லெவலை தேடி போகும். சரி, அடுத்த லெவலில் தேடி போகும்போது தான் நான் ஏரியல் யோகா பார்த்தேன். ஸோ ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டூடியோஸில் பார்த்தேன். ஸோ அங்கே வந்து நான் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு ஏரியல் யோகா. ஸோ ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே ஜாயின் பண்ணி அதை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் லேர்னிங் தேர் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் லைக் இன்னும் என்னெல்லாம் இருக்குது. ஏரியல் யோகா மட்டும் இல்லை, ஏரியல் ஆர்ட் இருக்குது, சில்க் இருக்குது, நிறைய பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ சென்னையிலேயே 2-3 பேர்லாம் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. 2-3 ஸ்டூடியோஸ் அவங்களாம் பார்த்துட்டு ஓகே நம்மளும் இதெல்லாம் கற்றுக்கலாமே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரை பண்ணும்போது தான் என்னோடய மாஸ்டர் டெல்லியில் அவரை மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்து இந்தியா காட் டேலண்டோட செமிஃபைனலிஸ்ட் 2015. ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு ஏரியல் யோகா தெரியாது, கம்ப்ளீட்டாக ஏரியல் ஆர்ட் அண்ட் சில்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் கிளாத் ஜாயிண்ட் ஆகிருக்காது. ஸோ ஏரியல் சில்க்கு ஏரியல் ஆர்ட்டும் அதே தான், அந்த நான் சொன்னேன் இல்லையா சீக்வென்ஷியலாக பண்ணுற ஆர்ட்டு. ஸோ சீக்வென்ஷியலாக பண்ணுற பர்ஃபார்மன்ஸ், நாட் ஆர்ட்டு, சீக்வென்ஷியலாக பண்ணுற பர்ஃபார்மன்ஸு. ஏர் டைம்னு சொல்லுவோம். ஒன்ஸ் ஹேமாக்லேயே போயிட்டு கீழே இறங்க மாட்டாங்க. 5 to 10 minutes ஒரு 30 minutes கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட ஓகே பார்த்துட்டு அவர்கிட்ட சரி போய் அப்ரோச் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன் டெல்லியில். ஸோ அவர் அப்ரோச் பண்ணி பேசும்போது யூ ஆர் ஸோ ஃப்ரெண்ட்லி. லைக் அவர் எனக்கு எப்படி இந்த கிளாத் எப்படி டிசைன் பண்ணணும், எந்த கிளாத் மாட்டணும், என்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அவர் தான் எனக்கு கைட் பண்ணார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட தான் நான் அங்கேருந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அவர் கூடவே இருப்பேன்னு வச்சுங்களேன். ஸோ கற்றுக்கிட்டு நான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸோ அவர் பேர் வந்து அர்ஜுன். ஸோ டே இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் டைம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.